சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. சிவம்ஸ் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும், இனி வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 போன்ற எல்லா தேர்வுகளையும் இனி என்ன நடக்க போறது என்பது 100% உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. மொத்தம் 3 வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு கிளியரா இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரும் பார்க்காம போனீங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். எனவே மாணவர்கள் கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் இம்பார்ட்டன்ட் அப்டேட் சிலபஸ் சேஞ்ச் பத்தினது தான். மாணவர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் மாற போகிறதா? இது உண்மையான நீங்க யோசிக்கலாம். இன்று நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அதற்கு பதிலாக அமைந்திருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய வாழ்க்கையை அந்த நிகழ்வு மாற்ற போகிறது, அதாவது சேஞ்ச் செய்ய போகிறது. இந்த நியூஸை கேட்கும் போது பல மாணவர்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா நல்ல செய்தி தான் நமக்கு வந்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சிலபஸ்ல, அதாவது சமீபத்தில் மாற்றப்பட்ட நியூ சிலபஸ்ல நிறைய அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ் அண்ட் டிகிரி லெவல்ல கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸ் இருந்தது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களாகிய நீங்கள் நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான கோரிக்கைகள் என தொடர் முயற்சிகளால உங்களுடைய கோரிக்கையை டிமாண்டா வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அந்த கோரிக்கைகளுக்கு இப்போது ரெஸ்பான்ஸ் வரப்போகிறது, நல்ல முடிவு வரப்போகிறது. அந்த நல்ல முடிவு சிலபஸ் தொடர்பானதுதான். எனவே சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா என நீங்கள் பேனிக்காக வேண்டாம். முதல்ல சொல்றத மிக தெளிவா கேளுங்க. இன்று மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரிடம் சிலபஸ் தொடர்பாக வைக்கப்பட்ட கோரிக்கையை அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்வரிடம் சிலபஸ் தொடர்பான கோரிக்கையை கொண்டு சென்று 7 நாட்களில் ஆய்வு கூட்டம் நடத்தி விரைவில் பதில் தருவதாக உறுதி அளித்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் நல்ல முடிவை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார். எனவே பழைய சிலபஸ் மாறுமா, இல்ல இருக்கிற சிலபஸ்ல ஏதாவது மாற்றம் வருமா என்பதெல்லாம் அரசின் முடிவு. அரசுக்கு நாம் இந்த முடிவு தான் எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அது அரசினுடைய முடிவு. ஆனா கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நல்ல மாற்றம் வரப்போகிறது. அது எந்த மாதிரியான மாற்றமாக இருந்தாலும், சிலபஸ்ல எந்த சேஞ்ச் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பயப்பட தேவையில்லை. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய சிலபஸை கண்டிப்பாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய சிலபஸ் தான் ஹெவி சிலபஸ். இந்த சிலபஸையே நீங்க தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி சிலபஸ் மாத்தினாலும் நம்மால் வரக்கூடிய எந்த தேர்வையும் மிக எளிமையாக தேர்ச்சி பெற முடியும். இரண்டாவது அப்டேட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைய நாளின் மிக முக்கியமான தகவல் தான் அது. அந்த தகவல் என்னன்னா, மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் நடத்திய சந்திப்பு சாதாரண சந்திப்பு கிடையாது. ஒரு அமைச்சரே நேரடியாக டிஎன்பிஎஸ்சி தொடர்பான குறைகளை கேட்கிறார் என்றால் அதுதான் மிக ஒரு பாசிட்டிவான சிக்னல். அந்த சந்திப்புல மாணவர்களுடைய கோரிக்கைகளை அவர் சீரியஸா கன்சிடர் பண்றதா உறுதியளிச்சிருக்கிறாரு. அதுலயும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 10ஆம் வகுப்பு தரத்திலான கேள்விகள். மாணவர்கள் என்ன அடிப்படையா கேட்கறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி வேணாலும் சிலபஸை மாத்துங்க, எங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திலான கேள்விகள் இருந்தால் போதும். ஏன்னா குரூப் 4 என்பது ஒரு லெவல் 8 ஜாப், அதாவது 19,500 என்ற அடிப்படை ஊதியம் கொண்ட லெவல் 8 ஜாப். அந்த ஜாபிற்கு அடிப்படை குவாலிஃபிகேஷனாக, பேசிக் குவாலிஃபிகேஷனாக 10th தான் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய சிலபஸ்லயும் SSLC ஸ்டாண்டர்ட் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் மாணவர்கள் கோரிக்கைகளாக வைக்கிறார்கள். நீங்கள் சிலபஸை எப்படி வேண்டுமானாலும் காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் கேள்விகளை சிலபஸில் குறிப்பிடுவது போல் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்க வேண்டும் என கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கைகள் செவி சாய்க்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தரத்திலான கேள்விகளை இனி வரும் காலத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். எனவே மாணவர்களை, குறிப்பாக 10th குவாலிஃபிகேஷன் கொண்ட தேர்வுகளுக்கு SSLC ஸ்டாண்டர்ட் தரத்திலான கேள்விகளை நாம் இனி வரும் தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். இது இரண்டாவது மிக இம்பார்ட்டன்ட் அப்டேட்.
இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான மூன்றாவது அப்டேட் இருக்கு. அது என்னன்னா வேக்கன்சி அப்டேட். இந்த மூணாவது அப்டேட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான அப்டேட். கடந்த குரூப் 4 அதற்கு முன்னாடி நடந்த குரூப் 4 தேர்வுலாம் இதற்கு முன்பு இருந்தது போல 10,000 12,000 வேகன்சிலாம் அவங்க எடுக்கல. 4,000 6,000 7,000 மிக குறைவான வேகன்சி தான் எடுத்தாங்க. எனவே மாணவர்களாகி நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அந்த கோரிக்கைக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 வேகன்சி அதிகமாக போகிறதா என்றால் கண்டிப்பாக இனி டிஎன்பிஎஸ்சி வேகன்சிகள் அதிகமாக தான் வரும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. காலி பணியிட விவரம் கோரி இருக்கிறாங்க. எப்பொழுது கோரி இருக்கிறாங்கன்னா 14-15 அதாவது இந்த மே மாதத்தினுடைய மே 14-15 தேதியிலேயே காலி பணியிட விவரத்தை மிக சரியாக அளிக்கும்படி பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது தொடர்பான கூட்டங்களும் 14-15 தேதி நடைபெற்றிருக்கிறது. காலி பணியிட விவரங்களும் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஒவ்வொரு துறையிலிருந்தும் காலி பணியிட விவரங்கள் மிகச் சரியாக எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எனவே இனி வரும் காலங்களில் நிச்சயமாக காலி பணியிடம் அதிகரிக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் மட்டும் இல்ல, நல்ல செய்தி. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலனா எந்த பயனும் இல்ல. எனவே மாணவர்களே ப்ரிப்பரேஷனை மட்டும் விடாதீங்க. இந்த 3 அப்டேட்ஸும் கேட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும்னா முதல் விஷயம் பயப்படக்கூடாது. சிலபஸ் எப்படி மாறினாலும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன சேஞ்சஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கரண்ட் சிலபஸை நீங்க தொடர்ச்சியா படிக்கணும். அதாவது இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இனி வரக்கூடிய எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் செய்ய கூடாது. மூன்றாவது விஷயம் என்னன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மேலும் ஒரு கூடுதலான வாய்ப்பு. இந்த சான்ஸை நீங்க பயன்படுத்தோம்னா தினம் தினம் நீங்கள் படிக்க வேண்டும். தினம் தினம் நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். கடைசி வரை நீங்கள் படிக்க வேண்டும். நினைவுல வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது 100 மீட்டர் ரேஸ் அல்ல. முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு மராத்தான். யார் ஒருவர் கடைசி வரை ஓடி பினிஷ் லைனை தொடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கோப்பை. நீங்களும் கண்டிப்பா வின்னர் ஆகணும்னா கடைசி வரை ஓடி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். இந்த 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா போய் சேரணும். அதற்காக ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்பதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.